ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவெளியும் தேவன் நிச்சயமாய் என்னோடு பேசுவார் என்று வாஞ்சியோடு வசனத்த தாகத்தோடு வந்திருக்கிற உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இன்னும் நியூ இயர் வர்றதுக்கு எத்தனை வாரம் பேலன்ஸ் இருக்கு? எத்தனை வாரம் இருக்கு சொல்லுங்க. லாஸ்ட் வீக், we are in லாஸ்ட் வீக். இனி ஒரு வாரம் இல்லை, வாரம் வந்து புது வருஷத்திற்குள் போகும். அப்படியாக இந்த நாளிலும் நாம் எதை குறித்து தியானிப்போம் என்கிற ஒரு அபிப்பிராயம் உங்களுக்கு இருக்கா? வருஷத்தின் கடைசி நாள் வாரத்திற்கு வந்திருக்கிறோம். இந்நேரம் நம்ம காலத்தை பார்த்தால் எப்படி இருக்க வேண்டியவர்கள்? போதகராய் போதிக்க, மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க அந்த நிலையில் இருக்க வேண்டியவர்கள். சொல்லுங்க யாராவது, இதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னு எதனா இருக்கா? அப்படி இருந்தா நாங்க எங்கேயோ போயிருப்போமே. அப்படி சரி. அநேக சபைகளிலே 30ஆம் தேதி சுத்திகரிப்பு கூட்டம் என்று வைப்பார்கள். ஆனால் நமக்கு அப்படி ஒரு காரியம் இல்லை. அப்படியே வைத்தாலும் எத்தனை பேர் வரும் அது தெரியாது. எல்லாரும் ஒரு காரணம் சொல்லும், இது எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. அதனால we are straight away going to நியூ இயர் சர்வீஸ். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் எதை நாம் தியானிக்க போகிறோம் என்றால், தானியேலின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தை தான் நாம் மையமாக வைத்து அதனோடு லிங்கா இருக்கிற, அதற்கு அவசியப்படுகிற வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம், த கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம். அதைத்தான் நாம் மையமாக வைத்து அதற்கூடாக என்னென்ன வசனங்கள் வருகிறதோ அதை நாம் தியானிக்க போறோம். நீங்கள் அறிந்திருக்கிறபடி ஒரு நாளிலே நாம் தியானித்தோம், நாபால் அவனுடைய மனைவியார் அபிகாயில். நாபாலையும் அபிகாயிலையும் குறித்து நாம் ஆவிக்குரிய காரியங்களோடு சம்பந்தப்படுத்தி அன்றைக்கு நாம் தியானித்தோம். அப்படி போல தானியேல் 1ஆம் அதிகாரம் என்பது நாம் அறிந்திருக்கிறபடி நேபுகாத் நேச்சாருடைய ராஜ்யம், தேவர் ராஜ்யம், த கிங்டம் ஆஃப் காட். அந்த கிங்டம் ஆஃப் காடிலே எப்படி முதலாவது நேபுகாத் நேச்சாருடைய கிங்டமுக்குள் அவர்கள் தானியேல், அசரியா இப்படிப்பட்ட 4 வாலிபர்களை எப்படி வந்தார்கள், கிங்டம் ஆஃப் காடுக்குள்ளே நாம் எப்படி வந்தோம் என்கிற ஒரு சுத்திகரிப்பின் செய்தியை தான் உங்களோடு பேசும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமாக 2ஆம் வாரத்திலே தேவன் இந்த வார்த்தைகளை அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தபோது தேவன் எனக்கு நிச்சயமாய் கடந்த 2ஆம் வாரத்திலே தேவன் இந்த வார்த்தைகளை கொடுத்தார். அதை தியானிக்கும்படி கிருபை செய்தார். நமக்கு சமயம் அதிகமாய் கடந்து போனபடினாலே வாசியுங்கள் ஒரு வசனத்தை. பழைய ஏற்பாட்டிலே லேவியராகமங்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். லெவிட்டிகஸ். ஆமென். இங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நம்முடைய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். இந்த சத்திய வேதத்தை நம் ஒவ்வொருடைய கரங்களிலும் தேவன் ஏன் கொடுத்திருக்கிறார் என்றால், நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்றும்படியாகத்தான் இந்த சத்திய வசனத்தை தேவன் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். நீங்கள் அதே லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசியுங்கள். 11:45 லெவிட்டிகல்ஸ். ஆமென். இங்கே பார்க்கிறோம், நான் பரிசுத்தர். மறுபடியும் ஆண்டவர் என்கிற, நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களா ஆகும்படி ஆண்டவர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய விருப்பம் என்னவென்றால், அவர் எனக்கு தேவனாய் இருக்கவும் அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல நானும் அவருடைய அடிச்சுவடை பின்பற்ற வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். இங்கே பார்க்கிறோம், எகிப்திலிருந்து எதற்கு வெளியே கொண்டு வந்தார் என்றால்,
முதலாவது தேவன் எகிப்திலே என்னை வைத்து எகிப்தில் நான் இருக்கும் பொழுதே எனக்கு தேவனாய் இருக்கலாமே, ஏன் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து எனக்கு பிரமாணங்களை கொடுக்கிறார்? தேவன் எகிப்தில் இருக்கும்போது 10 கட்டளைகளை கொடுத்தாரா? இல்ல. எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த பிற்பாடுதான் அவர்களுக்கு பிரமாணங்களையும் கட்டளைகளையும், இதை இப்படி செய்ய வேண்டும், அதை அப்படி செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, எவைகளை செய்ய வேண்டும், எவைகளை செய்யக்கூடாது என்கிற கட்டளைகளையும் பிரமாணங்களையும் தேவன் கொடுத்தது எதற்காக தெரியுமா? எகிப்திலே வாழ்ந்த வாழ்க்கையை நீ எகிப்தை விட்டு வெளியே வந்த பின்பும் வாழக்கூடாது என்பதற்காகவே தேவன் அந்த பிரமாணங்களை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ பாவத்திற்கு அடிமையாக, எகிப்தின் காரியத்திற்கு பாவத்திற்கு அடிமையா இருந்த நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நமக்கு தேவன் இந்த பிரமாணத்தை இந்த சத்திய வேதத்திலே கொடுத்திருக்கிற நோக்கம், நீ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு எப்படி நடந்தாயோ, எப்படி பேசினாயோ, எப்படி ஓடினாயோ, எப்படி செயல்பட்டாயோ அப்படி தொடரும்படி அல்ல. தேவஜனம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நீ முன்னாடி ரட்சிக்கப்பட்ட முன் எப்படி நடந்தாயோ அப்படியே தொடர்ந்து நடக்கும்படி அல்ல. நான் பரிசுத்தர். அதற்கு ஆண்டவர் ஆதாரமாக நமக்கு முன் நிறுத்துகிற வசனம், நான் பரிசுத்தர், ஐ ஆம் த ஹோலி. நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல, இன்னொரு வசனத்திலே எனக்கு ஏற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாயிருங்கள் என்று அங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு எப்படி தரிசனமானார்? 17:1 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சர்வ வல்லமுள்ள தேவன். அப்படி தம்மை அங்கே வெளிப்படுத்துற. ஏன் தெரியுமா? அவனுக்கு விசுவாசத்திலே அவனை நிலைநிறுத்தும்படியாக ஆபிரகாமுக்கு தேவன் தன்னை சர்வ வல்லமுள்ளவர் என்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். மோசேக்கு தம்மை வெளிப்படுத்தும் பொழுது நான் யெகோவா என்று தேவன் என்று அவனுக்கு வெளிப்படுத்து. ஏன் தெரியுமா? அழைப்பிலே நிலைத்திருக்கவும் உடன்படிக்கையிலே நிலைத்திருக்கவும் தேவன் தம்மை அப்படி வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்படி முதலாவது விசுவாசம், இரண்டாவது உடன்படிக்கை அல்லது அழைப்பு, இது நமக்கும் கொடுக்கப்பட்டது. முதலாவது நாம் பாவிகளா இருக்கும்போது என்ன செய்தோம்? எனக்காக ஆண்டவர் மரித்தார் என்பதை நாம் மனதிலே முதல்ல விசுவாசித்தோம். ரோமர் 10:9 படி நாம் அவைகளை அறிக்கை செய்தோம். அறிக்கை செய்து விசுவாசம் வந்த பொழுது மறுபடி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்து இப்பொழுது அந்த 2 காரியத்தை தாண்டி ஒரு காரியத்திற்கு நேராக நம்மை நடத்த விரும்புகிறார். அதுதான் பரிசுத்தம். அதற்கு தேவன் கொடுத்தது கர்த்தருடைய வார்த்தைகளே. ஏனென்றால் நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்கும்படியாக தேவன் அதை செய்கிறார். எதற்காக நாம் அவர் ஜனங்களாய் இருக்க வேண்டும்? நான் இப்பொழுது இருக்கிற இந்த நிலைமையிலே தொடர்ந்து இருக்கக்கூடாது. மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், மகிமையின் மேல் மகிமை எப்படி வரும் என்றால் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையும் பொழுது நாம் அவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, சீயோனிலே பேரெழுதப்பட்ட எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் எங்கே என்னை கொண்டு வந்து விடுகிறார் என்றால், நான் பாவி என்று உணர்ந்து என் பாவங்களை நான் அறிக்கை செய்து அவர் இரத்தத்தினால் சுத்திகரிக்கிறார். பிற்பாடு அவருடைய வசனத்தினாலே ஒவ்வொரு நாளும் என்னை அவர் சுத்திகரிக்க விரும்புகிறார். அவர் என்னை சுத்திகரிக்க விரும்புகிற போது நான் என்ன பண்ண வேண்டும்? எதிர்த்து நிற்க வேண்டுமோ? அல்ல. இதோ அடியேன். சாமுவேல் தன்னை, ஆண்டவரே இதோ அடியேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர். இந்த சுத்திகரிப்பு என்பது ஒரே நாளிலே உண்டாகிற காரியம் அல்ல. ஆகையால் தான் நீங்கள் வாசிங்கள் 20 லேவியர் 20:26 வாசிங்கள். 20:26 அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. எனக்கு ஏற்ற, அதுதான் நம்ம பரிசுத்தம். நான் பரிசுத்தர், ஆகையால் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் அநேகர் மனுஷரிலே அல்லது ரட்சிக்கப்படலே நல்லவர்கள், இந்த உலகத்திலே நல்லவர்கள் அநேகர் உண்டு, நற்கிரிகளை செய்கிறவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் தேவன் நம்மை எகிப்திலிருந்து வேறு பிரித்து அழைப்பிலே நம்மளை உறுதிப்படுத்தி நம்முடைய பிரமாணத்தை கொடுத்தது நோக்கம் என்னவென்றால் நாம் நல்லவர்களாக மாத்திரமல்ல, எப்படிப்பட்டவராக இருக்கணும்? பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும். ஏன் நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாக? நான் பரிசுத்தர், எனக்கேற்ற பரிசுத்தம்.
ஒரு மணமகனோ அது மணமகனோ பார்க்கும்போது என்ன பார்க்கறாங்க, என்னுடைய ரேஞ்சுக்கு எப்படி இருக்குது. ஒருவேளை அவர் ட்ரிபிள் படிச்சிருந்தா படிக்காத 8வது வகுப்பு படிப்பாங்களா இந்த நாட்கள்ல? அது அந்த நாள். ஒண்ணுமே சொன்னா அப்பா கை காட்டினா அம்மா கை காட்டினா. இப்போ அப்படி கிடையாது. நான் டாக்டர்னா அவரு இன்னொரு டாக்டர், நான் இன்ஜினியர்னா அவரும் இன்ஜினியர், அப்படி அந்த ரேஞ்சில் போறோம். அப்போ ஆண்டவர் பார்க்க, நான் பரிசுத்தர், எனக்கு ஒரு ஜனம் வேண்டும், அது பரிசுத்த ஜாதி. அப்போ உண்மையுள்ளவர்கள் உண்டு, நல்லவர்கள் இந்த பூமியிலே உண்டு. அநேக வருஷங்களுக்கு முன்பாக இங்கிலாந்து தேசத்திலே ஒரு சம்பவம் நடந்தது. நீங்கள் அதை கேள்விப்பட்டிருக்கலாம். அநேக பிரசங்கியார் இதை தங்களுடைய பிரசங்கத்திலே அந்த நாட்களிலே மென்ஷன் பண்ணது உண்டு. என்னவென்றால், ஒரு பெட்ரோல் பங்கிலே வேலை செய்கிற ஒரு சகோதரனுக்கு திடீரென்று ஒரு நல்ல குவாலிட்டியான கேமரா கிடைத்துதான். எப்படி கிடைத்தது நான் மறந்துட்டேன். ஆனா இப்ப இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட செல்போன் இருக்குல்ல, எல்லார்கிட்டையும் கேமராவும் இருக்கு. அப்பா அப்படி இல்லை. அதாவது கேமரா தான் நம்பர் 1 இருந்து மொபைல் வராதுக்கு முன்னாடி எப்போ போய் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேமரா பீக்ல இருந்த காலத்துல அவருக்கு ஒரு நல்ல காஸ்ட்லியான கேமரா கிடைத்துதான். அதை வைத்து கொண்டிருக்கும் போதே அவர் மிகவும் ஆண்டவரே ஆண்டவரே இல்ல, எனக்கு இப்படி ஒரு கேமரா கிடைத்து விட்டது ஒரு சந்தோஷம் மிகுதியா இருக்கும்போது ஒரு கார் வந்தது. இவர் பெட்ரோல் போடுகிற வேலை செய்த அப்படின்னாலே அந்த கேமராவை அந்த கார் மேலே வைத்து விட்டு பெட்ரோல் போட்டார். பெட்ரோல் போட்டு முடித்துட்ட உடனே அந்த கேமரா எடுக்க மறந்துட்டார். அவர் இறுதியெல்லாம், ஐயோ எனக்கு கைக்கு கிடைச்சது, ஒரு நாள் கூட ஒரு போட்டோ கூட எடுக்கல, பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ள ஒரு வண்டி வந்தது, அந்த வாகனத்தின் மேல் வைத்து விட்டேனே, இனி இது கிடைக்குமா, அப்படி யார் எடுத்துட்டு வருவாங்களா என்று அவர் சிந்தித்து கொண்டிருக்கிற வேளையில் தாமே அந்த கார் திரும்பி வந்துச்சான். திரும்பி வந்து அப்ப சொன்னார், தம்பி நீங்க ஒரு கேமரா விட்டுட்டீங்களா? அவருக்கு ஒரே சந்தோஷம். ஐயோ நான் தொலைத்து விட்ட கேமரா எனக்கு கிடைத்து விட்டது. அப்போ அவர் சொன்னாராம், ஐயா நீங்க அதுல இருந்தவர்கள் ஒரு ஆணும் பெண்ணும் இருந்தார்கள். அவர்கள், ஐயா நீங்கள் 2 பேரும் நில்லுங்கள், முதலாவது இந்த கேமராவிலே உங்களை தான் போட்டோ எடுத்து இந்த பேப்பர்ல போட வேண்டும். ஏனென்றால் இப்படி ஒரு நல்லவர்கள் இந்த தேசத்தில் இருக்கிறதுனாலதான், என்ன சொல்றான் அந்த டைலாக் நம்ம சொல்லணும்ல, உங்களால தான், உங்களை பிளாட்டர் பண்றதுக்கு சொல்றது அது. நீ இப்படி ஒரு ஜனம் இருக்கிறதுனால தான், இப்படி ஒரு ஆள்கள் இருக்கிறதுனால தான் இந்த தேசத்துக்கு ஒரு நன்மை வருது, மழை வருது, என்னென்ன சொல்ல முடியும் அதெல்லாம் சொல்லிட்டு. ஆனா அவங்க 2 பேரும் ஒத்துக்கவே இல்லையா. வேண்டாம் வேண்டாம் போட்டோ எடுக்காதீங்க, வேண்டாம். ஏன்? நல்ல காரியத்தை தானே செஞ்சீங்க, நல்லவங்க தானே நீங்க. அப்போ சொன்னா, இவள் என் மனைவி அல்ல. புரியுதா நான் சொல்றது? நல்லவர்கள் தான். ஒரு காஸ்ட்லியான கேமரா திருப்பி கொண்டு வந்து கொடுக்குறான், நம்ம கொடுக்க மாட்டோம். முக்கபாகம் கொடுக்க, ரட்சிக்கப்பட்டப்ப நம்ம கொடுக்கலாம் ஒருவேளை, அதற்கு முன் நம்ம கொடுக்க மாட்டோம். கிடைச்சா போதும், அவ்வளவுதான். அவர்கள் நல்லவர்கள், கேமராவை திருப்பி வந்து கொடுத்துட்டாங்க. ஆனா பரிசுத்தம் உள்ளவர்கள் அல்ல. நம்ம ஒருவேளை நல்லவர்களா இருக்கலாம், ஆனா நம்முடைய தேவன் நீ நல்லவனாயிருன்னு சொல்லல, நல்லவனாக இருக்கணும். அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் உண்டு, நீ பரிசுத்தம் உள்ளவனாயிருக்கணும். ஹல்லேலூயா. ஆகினாலே நம்முடைய தேவன் அவர் பரிசுத்தம் உள்ளவர். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ளலாம். 22 அதுல பாதி எவ்வளவு? 11 வாசிங்க. ம் 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 போதும். அந்த வார்த்தையை நான் எம்பசிஸ் பண்ண விரும்புகிறேன். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் உள்ளவனாய் இருக்கட்டும். நான் யோசித்த, ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தையை கடைசி அதிகாரம், அது கடைசி புத்தகம், கடைசி புத்தகத்தின் கடைசி அதிகாரத்திலே இவைகளை ஏன் எழுதி வைத்திருக்கிறார் என்று தியானிக்கும் போது ஒரு காரியம் விளங்கினது. என்னதான் அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், நாம் இப்பொழுது ஒரு பரிசுத்தத்தில் இருக்கிறோம் அல்லவா, அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. நாம் போக வேண்டியது இன்னும் அதிகமானது. ஆகையினால் இன்னும் இன்னும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அதை கடைசியில வைத்திருக்க. இன்னும் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் உண்டு. இப்பொழுது உனக்கு இருக்கிற இந்த பரிசுத்தத்திலே நீ திருப்தி அடையாதே. எபிரேயர் 12:14 சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. இந்த வார்த்தை தேவன் யாருக்கு சொல்லுகிறார் என்றால், லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். இந்த வார்த்தையை ஆண்டவர் யாருக்கு சொல்லுகிறார்? போதும், யாருக்கு சொல்லணுமா? அடுத்தது சபை அனைத்திற்கும்
பரிசுத்தம் என்பது லேவியனுக்கு மாத்திரமல்ல, அல்லது பலிபீடத்தில் ஊழியம் செய்கிறவனுக்கு மாத்திரமல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார் 19:2 லெவிட்டிகஸ் 19:2, சபை அனைத்திற்கும், தேவனை விசுவாசித்து அவருடைய நாமத்தை இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும், சபை அனைத்திற்கும் தேவன் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார். எங்க இருக்குது அந்த வசனம்? மத்தேயா, லூக்கா 18:1. வாசிக்க வேண்டாம், அது நாம் அறிந்திருக்கிறோம். எப்பொழுது சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று உவமானமாய் தேவன் ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? அநீதியுள்ள நியாயாதிபதி என்று சொல்லுகிறார். அந்த நியாயாதிபதி எப்படி காண்பிக்கிறான் தேவன்? அவன் இரக்கமுள்ளவன், அவன் நீதி செய்கிறவன், அவன் உயர்ப்பது, இப்படி ஆண்டவர் அவனை குறித்து சொல்லி இருக்கலாம். ஆனால் அவனை அறிமுகப்படுத்தும் பொழுது அவன் என்ன? மனுஷனை மதியாதவன், அவனிடத்தில் போகிற காரியத்தை ஒன்னும் மதிக்காதவன், அப்படி சொல்லிவிட்டு சொல்ல, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதியே அப்படி செய்வானானால் நீதிபரராகிய நான் என்று தம்மை வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. அப்போ காலைவெளியிலும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் இருக்கிற, அதாவது நான் ஏற்கனவே சொன்னபடி தானியேல் 1 அதிகாரத்திலே எப்படியெல்லாம் அவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள், கிங்டம் ஆஃப் காடின் பிரின்சிபல் லா புக் என்று சொன்னா எது? இந்த சத்திய வேதம் தான். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு லா புக் இருக்கு. ஆனா தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று ஒரு லா புக் என்றா இதுதான். அதுதான் இதுக்கு கருப்பாட்டை இருக்கும். அநேகர் இப்ப கலர் போட்டுக்கிறோம், ஆனா ஒரிஜினல் அந்த லா புக் எப்படிதான் இருக்கும்? கருப்பு கலர். அதுதான் கருப்பு. சிலருக்கு கருப்பு பிடிக்காம மாத்திடுறோம் கலரை. ஆனா சட்ட புத்தகம், தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று சட்ட புத்தகம் கொடுப்பு போல சத்திய வேதம் நமக்கு தேவன் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். இந்த தானியேலின் காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். நேபுகாத் நேச்சார் என்கிற அந்த ராஜா பாபிலோனுக்கு, எருசலேமுக்கு வந்து முற்றுகை போட்டு அவன் அங்கிருக்கிற எல்லாவற்றையும் அவன் அங்கே கொண்டு போகிறதை பார்க்கிறோம். இப்படி திருப்பிக் கொள்ளுங்கள். நாம் அந்த 1 அதிகாரத்திலிருந்து 5 காரியங்களை தியானிக்கப்பட இருக்கிறோம். 1 வசனத்தை வாசிங்க. ம் 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 ஆமென். இது முற்றுகை போட்டதின் நோக்கம் என்னவென்றால், 2 வசனத்தை வாசிங்க. ம் 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 ஆமென். நீங்க பாருங்க, முதலாவது முற்றுகை போட்டான். முற்றுகை போட்ட நோக்கம் என்னவென்றால், எருசலேமில் உள்ள பாத்திரங்களை தன் தேவனுடைய ஆலயத்திலே வைப்பதுதான் அவனுடைய நோக்கம். அதாவது எருசலேமில் எதெல்லாம் மேன்மையாய் காணப்பட்டதோ அவைகள் எல்லாம் தன்னுடைய தேவனுடையதாய் மாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த மகாராஜாவாகிய நேபுகாத் நேச்சானுடைய நோக்கமாயிருந்தது. நான் இதை ஆவிக்குரிய அர்த்தத்தோடு ஒவ்வொன்றையும் கம்பேர் பண்ணி சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய தேவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? சங்கீதம் 40:2 வாசிங்கள். சீக்கிரமா வாசிங்க. பயங்கரமான குழியிலும் போதும். நம்முடைய தேவனுடைய நோக்கம் என்னவென்றால், அந்த அழிந்து போகிற அந்த பாபிலோனின் ராஜாவின் நோக்கம், எருசலேமில் உள்ள பாத்திரங்கள் தன்னுடைய தேவனின் ஆலயத்திற்குள் வர வேண்டும். இங்கே நமது ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் பாவ பிடியில் இருந்த என்னை கிறிஸ்துவின் பிடியில் கொண்டு வருவதுதான் நம்முடைய பிதாவாகிய தேவனின் சித்தம். ஹல்லேலூயா. இன்னும் 1 பேதுரு 2:9 வாசிங்கள். நாம் எப்படிப்பட்டவர்களா இருந்தோம்? 1 பேதுரு இல்ல 1 பேதுரு 2:9.
ஆ, அந்தகாரத்தினின்று ஆமென். போதும். பார்க்கிறோம், நாம் அந்தகாரத்தில் இருந்தோம். அந்தகாரத்தில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு இங்கே பார்க்கிறோம். நேபுகாத்நேச்சர் எருசலேமின் பாத்திரங்களை அவனுடைய தேவனுடைய ஆலயத்தில் வைக்க வேண்டும் என்று அங்கே விரும்பி அங்கே கொண்டு போகிறான். ஒருவேளை அந்த பாத்திரங்களை பார்த்து நீங்கள் ஏன் இங்கே வந்தீர்கள் என்று கேட்டால், நீங்கள் எருசலேமில் அல்லவா இருந்தீர்கள், ஏன் எப்படி இங்கே வந்தீர்கள் என்ன சொல்லும் பாத்திரம்? ஒருவேளை அதுக்கு ஜீவன் தான் என்ன சொல்லும்? ஒரு ராஜா வந்தான், ஒரு ராஜா வந்து எங்களை அங்கிருந்த எங்களை இங்கே கொண்டு வந்து விட்டார் என்று சொல்லுவான். இந்த காலைவெளியிலும் எத்தனை பேர் சொல்ல முடியும், ஒரு ராஜா எனக்காக வந்தார், இந்த பூமியிலே வந்தார். அவர் வெறும் ராஜாவல்ல, அவர் ராஜாதி ராஜா. அவர் இந்த பூமிக்கு வந்தபடினாலே நான் இந்த சபைக்கு கொண்டு வரப்பட்டேன். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஒரு ராஜா வந்தான், எருசலேமின் பரிசுத்தமானதை அசுத்தத்திற்கு நேராக கொண்டு நடத்தினான். நம்முடைய ராஜாவாகிய ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் பாவ உலையான சேற்றிலும் இருந்து என்னை பரிசுத்தனாக்கி என்னை சபையிலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாம் வசனத்தின் கடைசி வார்த்தை வாசிங்கள். தானியேல் 1:1 கடைசி. ஆமென். எங்க பார்க்கிறோம்? ராஜா அவன் முதலாவது செய்த காரியம் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 1, அவன் முற்றுகை போட்டான். எப்படி நீங்கள் இங்கே வந்து கொண்டு வரப்பட்டீர்கள் என்றால், அவர்கள் சொல்லுவார்கள், எங்கள் பட்டணத்தை சுற்றிலும் முற்றுகை போட்டார்கள். முற்றுகை போட எஸ்கேப் ஆவதற்கு வழி இல்லை, வேறு வழி இல்லை, எங்களை இங்கு கொண்டு வந்தார்கள். தானியேல், ஷாத்ராக், அனனியா இவர்களை கேட்டார், எப்படி வந்தீர்கள் என்றால், எங்கள் பட்டணம் முற்றுகை போடப்பட்டது. நம்மை கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? வாசிங்கள் ரோமர் 8:29. நாம் எப்படி கொண்டு வரப்பட்டோம்? ம் 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 ஆமென். இங்கே பார்க்கிறோம், அவர்கள் முற்றுகை போட்டபடினாலே பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். நாமோ முன் குறிக்கப்பட்டதினாலே அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு தேவன் நம்மை முன் குறித்தபடினாலே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:30 வாசியுங்கள். ம் 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 போதும் போதும். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஒருவனும் ஒரு காலம் ஏறிராத கழுதை குட்டியை காண்பீர்கள் என்று அங்கே சொல்லப்பட்டது. இந்த தீர்க்க தரிசனம் ஆண்டவர் பிறப்பதற்கு முன்பதாக 400க்கும் அதிகமான வருஷங்களுக்கு முன்பாக சகரியா என்ற தீர்க்க தரிசினாலே முன் உரைக்கப்பட்டது. என்னது? நீங்கள் போங்கள், ஒரு கழுதையை கட்டியிருக்க காண்பீர்கள். அந்தபடி அவர்கள் கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப நான் சொல்லுகிறேன், ஒரு கழுதையை குறித்து ஆண்டவர் 400 வருஷங்களுக்கு முன் குறித்து அதனுடைய பின் நிலைமையை ஆண்டவர் சொல்வாரானால், தேவன் என்னை முன் குறித்தது உண்மையே. ஹல்லேலூயா. ஒரு கழுதை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. சகரியாவிலே சொல்லப்பட்டது மத்தேயிலே நிறைவேறுது. இடைப்பட்ட 400 வருஷத்திற்கு முன்பதாக ஒரு கழுதை, ஒரு மிருகத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், கட்டியிருக்க காண்பீர்கள். அப்போ முன் குறிக்கிறார் தேவன். இங்கே முற்றுகை போட்டபடினாலே தானியேல் அவனுடைய நண்பர்களும் அங்கே எருசலேமுக்கு கொண்டு வரப்பட்டார். நாம் முன் குறிக்கப்பட்டபடினாலே தேவனுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். நம்மை விட அறிவில் தேறினவர்கள் உண்டு, நம்மை விட அழகில் சிறந்தவர்கள் உண்டு, நம்மை பார்க்கிலும் எல்லாவற்றிலும் மேன்மையானவர்கள் இருந்த போதும் தேவனுடைய கிருபை உங்களுக்கும் எனக்கும் வெளிப்பட்டபடினால் இந்த காலை வேளையிலும் அவருடைய நாமத்தை உயர்த்தும்படி இந்த வருஷத்தின் கடைசி வாரத்திற்குள் தேவன் நம்மை கொண்டு வந்தது அவருடைய முன் குறிப்பே. அப்போ தேவன் எந்த நோக்கத்தோடு நம்மை கொண்டு வந்தாரோ அந்த நோக்கம் நம்மிலே நிறைவேறும்படி
நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும். இரண்டாவது, தானியேலின் புஸ்தகம் 3ஆம் வசனத்தை வாசிங்கள். ஒரு நிமிஷம் இருங்க. இவர்கள் எப்படி இரண்டாவதாக, முதலாவது முற்றுகை போடப்பட்டார்கள், பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது கொண்டு வரப்பட்டார்கள். கொண்டு வரப்பட்டார்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தவர்களை கொண்டு வந்தார்கள் என்று வேதம் சொல்லு. வாசிமா. ராஜ குலத்தாரிலும் முதல், ஒரு நிமிஷம் நிறுத்தி வாசிங்க. ராஜ குலத்தை எப்படி கொண்டு வராம பாருங்க. முதல் தகுதியில நம்ம அவுட்டு. நம்ம ராஜ குலமா? தேவன் நம்மை கொண்டு வந்தார் அல்லவா? தேவன் நம்மை முன்குறித்தார் அல்லவா? நாம் ராஜகுலமோ? அல்லவே. அடுத்தது, துரை மக்களா? அல்ல. அடுத்தது, யாதொரு மாசு இல்லாதவர்கள். நம்ம யாதொரு மாசு இல்லாதவர்களா? அடுத்தது, அழகானவர்கள். எத்தனை பேர் அழகா இருக்கிறீங்க? நான் இல்ல, நான் சொல்லிடுறேன். இந்த போதும், இந்த வசனம் நமக்கு தெரியும். இத்தனை தகுதி உள்ளவர்களை, அப்போ நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். உலகமானது எப்படிப்பட்டவர்களை தன்னுடைய கிங்டம், ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு வருகிறது என்ற ஞானிகளை, அழகானவர்களை, துறை மக்களை, இப்படிப்பட்ட மேன்மையுள்ளவர்களைத்தான் அங்கே சிறைப்பிடிக்கிறதை பார்க்கிறோம். கொண்டு வந்து தன்னுடைய ராஜ்யத்திற்குள்ளே இருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட தேறினவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நேபுகாத்நேச்சார் இப்படிப்பட்டவர்களை அவன் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை எப்படி கொண்டு வந்தார் தெரியுமா? வாசிங்கள் சங்கீதம் 36:7. சங்கீதம் 36:7. எவ்வளவு அருமையானது! அதனால் மனுஷர் மனுபுத்திரர் உமது சட்டைகளின் நிழலில் வந்தடைகிறார். அதனால், அதுதான் அதனால். எதினால்? உம்முடைய கிருபையினால். நாம் துரை மக்கள் அல்ல, நம் அழகானவர்கள் அல்ல, நம் படித்த ஞானிகள் அல்ல, நம் தேறினவர்கள் அல்ல, நம் சாஸ்திரத்தில் கற்று தேறினவர்கள் அல்ல. உலகம் செலக்ட் பண்ணும்போது இப்படிப்பட்ட மேன்மையானவர்களை நாமோ கீழானவர்களும், குப்பையில் இருந்த எண்ணெய் என்று தாவீது சொல்லுகிறான். உளையான சேற்றில் இருந்த எண்ணெய் என்று அங்கே பரிசுத்தவான்கள், அங்கே உணர்ந்தவர்கள் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் பரலோக ராஜ்யம் நம்மை பிடித்தது கிருபையினால். அன்றைக்கு அந்த ராஜா இவர்கள் எப்படி பிடிப்பானோ, அந்த நாட்களிலே ஒரு தேசத்தை படையெடுத்து பிடிப்பான, முதலாவது விலங்குகளினாலே, விலங்குனா சங்கிலி, சங்கிலிகளினாலே ஜனங்களை பிடிப்பார்கள். இன்னும் மீகாயாவிலே பக்கம் முட்களினாலே, அந்த முட்களினாலே பிடிப்பார்கள், கயிறுகளினால் கட்டி பிடிப்பார்கள். கர்த்தரோ நம்மை கட்டி எழுத்தது கிருபை என்னும் கயிறா, அன்பு என்னும் கயிறினாலே நம்மை கட்டி நம்மை கொண்டு வந்தார். முதலாவது நம்மை முற்றுகை போட்டார். அங்கே முற்றுகை என்பது நம்மை முன் குறித்தார். இரண்டாவது நம்மை கொண்டு வந்து அவருடைய அன்பின் கயிறுகளினாலே நம்மை கட்டி தேவன் பக்கமாய் இழுத்து வந்தார். அந்த கிருபையின் கயிறு தேவ பிள்ளைக்கு சுகம். ஆனால் விலங்குகளும் முட்களும் வேதனை உள்ளது. சத்துரு பிடிக்கும் போது வேதனையாயிருக்கும். தேவன் பிடிக்கும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய கிருபை அல்லவா, நன்றி உள்ள உணர்வோடு இருக்கும் நம்முடைய இருதயம். நன்றி ஆண்டவரே, என்னையும் கொண்டு வந்தீர் ஆண்டவரே. ஐ எம் நாட் worthy Lord. என்னை தேடி வர நான் என்ன செய்தேன்? ஆகையினால் உம்முடைய சித்தம் என்னை குறித்து பரிசுத்தம் உள்ளவனாக வேண்டும் என்பது, அதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுவோம். இன்னும் ஓசியா சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் என்னை கட்டி இழுத்தி. இந்த எல்கேஜி பசங்க, யூகேஜி பசங்க எல்லாம் பாத்தீங்களா, ஸ்கூலுக்கு போகும்போது எப்படிதான் பண்ண பேரண்ட்ஸ், வா ஸ்கூலுக்கு போலான்னா வருமா? வராது. யூனிஃபார்ம் எல்லாம் போடும்போது சந்தோஷமா போயிடும். வான்னு சொல்லும் போது தான் தெரியும் காலு இழுக்கும். என்ன பண்றாங்க பேரண்ட்ஸ்? தரன்னு அப்படி ஒரு அன்பின் நம்மை சிலரை வா என்று சொல்லும் பொழுது நாம் வரவில்லை. அன்பின் கயிறுகளால அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தின போது, இன்னும் சில வராதவரை ஆண்டவர் எடுத்துமா தோளின் மேல் தூக்கி கொண்டு வந்தார். எத்தனை பேர் இதை உணரும்? ஹல்லேலூயா. நானாக வரவில்லை,
என் தேவன் என்னை தன்னுடைய தோளின் மேல் சுமந்து கொண்டு அவர் இந்த இடத்திற்கு என்னை கொண்டு வந்து அவரை துதிக்கும் புதுப்பாட்டை என் வாயிலே தேவன் எனக்கு தந்திருக்கிறார். வாசிங்கள் மறுபடியும் 1:3 வாசிங்கள். போதும். இப்படிப்பட்ட ஸ்டேட்டஸ் உலகம் யாரை செலக்ட், இப்படிப்பட்ட மேன்மையானவைகளை செலக்ட் பண்ணுகிறது. ஆண்டவர் எப்படி செலக்ட் பண்றார்? 1 கொரிந்தியர் 1:27 வாசிங்க. நாம் எப்படிப்பட்டவர்கள்? ம் 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 ஆமா, இங்கே பார்க்கிறோம். உலகம் நேபுகாத்நேச்சார் தன்னுடைய ராஜ்யத்திற்குள்ளே அறிவாளிகளையும் அழகானவர்களையும் துறை மக்களையும் சேர்க்க, இங்கே ஆண்டவர் தம்முடைய கிங்டம் ஆஃப் காட் அந்த ராஜ்யத்திற்குள்ளே சேர்க்கும் பொழுது பைத்தியங்களையும் பலனில்லாதவர்கள். யாரு? எல்லாரும் பலவான்களா நீங்களா? நாம் பலனற்றவர்கள். ஒரு வியாதி வந்தா கொஞ்சம் வந்தாலே நம்மளால் தாங்க முடியல, பலவீனமாகி போகிறோம். பலனற்றவர்கள். ஞானவான்களா? இல்லை. நாம் வேலை செய்கிற ஒரு காரியத்தில் வேணா நம்ம ஞானம் இருக்கலாம், எல்லாவற்றிலும் அனந்த ஞானம் நமக்கு இருக்க இல்ல. அப்போ தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்ட, அப்போ நிலையற்ற ராஜ்யத்திற்கு தெரிந்து கொள்ளப்படுகிறவர் ராஜ மக்களும் துரைமார்களும் ஞானிகளும். நிலையுள்ள ராஜ்யத்திற்கு தெரிந்து கொள்ளவர்கள் பைத்தியங்களும் பலவீனமானவர்களும் படிக்காதவர்களும் கல்விமான் என்று சொல்லக்கூடாதுள்ளமா இருக்கிற தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த பைத்தியமா இருக்கிறத கொஞ்சம் நான் யோசித்து பார்த்தேன். தேவன் எப்படி செலக்ட் பண்றார்? ஒருத்தன் நமக்கு முன்பாக வந்து, நீ யாருப்பா? நான் கொஞ்சம் அரலூஸ் ஆண்டவரே. அதான் நான் பைத்தியம், நீ இந்த பக்கம் வா, நீ செலக்டட். இன்னொருத்த வரா, நான் கொஞ்சம் புத்திசுவாதன், நீ வா, நீ தான் எனக்கு வேணும். இன்னொருத்த, நான் முழு லூஸ் ஆண்டவரே, பைத்தியம் வா, நீ தான். உலகத்துல போய் சொல்ல முடியுமா இத? பைத்தியம் பைத்தியமான பார்த்தாலே ஓடுவான். நம்முடைய ஆண்டவருடைய கிருபை முதலாவது முற்றுகை போட்டார், நம்மை முன்குறித்தார். இரண்டாவது நம்மை கொண்டு வந்தார். நம் எப்படிப்பட்டவர்களா இருக்கும் பொழுது நம்மை கொண்டு வந்தாதேமா, நம்மை வருவதற்கு தகுதியே இல்லை. அதற்கு தகுதி இல்லாத கிறிஸ்துவின் உண்மையான அன்பை உணர்கிற எந்த பரிசுத்தவானும் இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுவாங்க. ஆண்டவரே, நான் தகுதி அல்ல, ஆண்டவரே நான் எவ்வளவு வேணும் தகுதி அல்ல, ஆகிலும் என்னை கொண்டு வந்தீரே. அப்போ நாம் கொண்டு வந்தோம் நிலையற்ற ராஜ்யத்திலே. அந்த நிலையற்ற ராஜ்யம் என்று எதை சொல்கிறேன்டா? தானியேல் 2:30 வாசிக்க வேண்டாம். பார்க்கும் பொழுது ஒரு கல் உருண்டு வந்து அதன் மேல் மோதி அடித்த போது அது ஒன்றுமில்லாமல் போகிறது. அது நிலையற்ற ராஜ்யம். அந்த நிலையற்ற ராஜ்யத்திற்கு எப்படி செலக்ட் பண்றான் பாருங்க. துரை மக்கள் மேன்மையானவர்கள், ஆனா நிலையுள்ள ராஜ்யம். இங்கே நமக்கு ஒரு வாழ்வு தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கைக்கு பிற்பாடு நமக்கு ஒரு நிலையான வாழ்க்கை உண்டு. ஆனா அதற்கு தெரிந்தெடுக்கிற விதத்தை தேவனுடைய அன்பை நிற்பார். ஞானிகள் இல்லை, பைத்தியங்கள், பலன் இல்லை, பலவான்கள். பலவீனத்தை, அப்படிப்பட்டவர்களை தகுதி உள்ளவர்களாக தேவன் அங்கே நியமிக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் இந்த தானியேலையும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸையும் கேட்கும்போது, நீங்கள் எப்ப எது நின்று தப்புவிக்கப்பட்டவர்கள் என்று கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள். வாசிங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 8-9 வசன வாசிங்க. ம் 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 9ஆம் வசனத்தை வாசிங்க. சோத்ரம் எப்படி போட்டானா? அக்கினியினால் சுட்டெரித்து. அப்போ தானியேலே, அசரியாவே, நீங்கள் எது நின்று தப்பு வைக்கப்பட்டிருந்தா அவங்க என்ன சொல்லுவாங்க? அக்கினி நின்று நான் தப்பி வைக்கப்பட்டேன். தப்பு வைக்கப்பட்டதன் காரணம் என்ன? நாங்கள் ஞானிகள்,
நாங்கள் துரை மக்கள் எப்படியும் ராஜாவுக்கு எவ்விதத்திலாவது நாங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்போம் என்று அவர்கள் தப்புவிக்கப்பட்டார்கள். ஆனால் நம்மை தேவன் தப்புவித்தது நரகாக்கினைக்கு. நம்மளால தேவனுக்கு எதனா பிரயோஜனமா? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆகிலும் தேவன் நம்மை நரகாக்கினைக்கு, தம்முடைய ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காணப்பட்டீர். இது கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டது என்றாலும் நம்முடைய ஆத்துமாவும் பாதாளத்தில் விடப்படாதபடி, அந்த நரக அக்கினியிலே எரிந்து போகாதபடிக்கு, நித்திய காலமா அந்த அக்கினியிலே நாம் வேதனைப்படாதபடிக்கு தேவன் என்னை வேறு பிரித்திருக்கிறார். எதற்காக? நான் பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழும்படி. எகிப்திலிருந்து என்னை பிரித்து எகிப்தின் வாழ்க்கையை வாழும்படி அல்ல, பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழும்படியாகவே தேவன் என்னை வேறு பிரித்திருக்கிறார். இன்னும் நாம் எப்படிப்பட்டவர்களா இருந்தோம் தெரியுமா? எபேசியர் 2:12-13 வாசிங்கள். நான் சொல்லிடுறேன். நாம் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களும். வாசிங்க. அந்நியரும் நம்பிக்கை இல்லாத, இப்படியெல்லாம் இருந்தோம் நம்ம. இதுதான் நம்முடைய முன் நிலைமை. நம்முடைய வாழ்க்கையின் முன் நிலைமை என்னவென்றால் இதுதான். நம்பிக்கை இல்லாதவர்கள், தேவனை அறியாதவர், கிறிஸ்துவுக்கு தூரமாய் இருந்தவர்கள், இப்படிப்பட்டவர்களை தம்மண்டே அவர் சேர்த்து கொண்டார். நரக அக்கினியில் நாம் வேதனைப்படாதபடிக்கு தேவன் நம்மை சேர்த்து கொண்டார். அப்போ இந்த கிங்டம் ஆஃப் காட்ல தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்றால் இந்த சத்தியத்தின்படி வாழும்படி நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒருவேளை இந்த சத்தியத்தின்படி வாழுகிறவனை உலகம் என்ன சொல்லும்? நிலையற்ற உலகம் என்ன சொல்லும்? ஒருத்தன் இந்த சத்தியத்தின்படி வாழறான் என்ன சொல்லும்? பைத்தியம். ஆனால் ஒருவன் சத்தியத்தின்படி வாழாதவனை உலகம் என்ன சொல்லும்? ஞானி என்று சொல்லும். ஆனால் நமக்கு நிலையில்லாத ராஜ்யத்தில் வாழுகிறவன் எப்படியும் நம்மை சொல்லட்டும், பைத்தியம் என்று சொல்லட்டும், நிலையுள்ள ஒரு வாழ்வை தருகிற ஆண்டவர் சொல். பரலோகம் அதே வார்த்தையை சொல்லும். இந்த வசனத்தின்படி நீ வாழும்போது நீ பாக்கியவான், நீ பாக்கியவான். எதை இந்த காலவெளியில் நாம் விரும்புகிறோம்? உலகம் சொல்லுகிற மேன்மையா அல்லது தேவன் பரலோகத்திலிருந்து கொடுக்கிற சாட்சியா? அந்த சாட்சி வேண்டுமானால் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருங்கள். மூன்றாவது காரியம் வாசிங்கள். தானியேல் 1 6-7 வசனங்கள். ஆமென். இந்த பேர்லாம் நமக்கு தெரியாது தெரியுமா? இந்த பேர்லாம் நமக்கு தானியேலு இதெல்லாம் நம்ம ஜெபிக்கும் போது எப்படி தான் சொல்லுவோம்? ஷாத்ராக் மேஷாக். அதுல யார் தெரியுமா? அவனுடைய விக்கிரகத்துக்கு வச்ச பேரு. அதுதான் நமக்கு நல்லா தெரியுது. ஜெபத்திலையும் அதுதான் நம்ம ஷாத்ராக் மேஷாக் ஆபேத். அது அல்ல. வாசிங்க தொடர்ந்து. பெல்தேதாஷார் என்றும் சாத்ராக் என்றும் ஆமா. இங்கே நான் இதை ஆவிக்குரிய அர்த்தத்தோடு சொல்லு. அங்கே கொண்டு போகப்பட்டவர்கள், முதலாவது முற்றுகை போடப்பட்ட நம்ம முன் குறிக்கப்பட்டோம், இரண்டாவது கொண்டு போட, மூன்றாவது அங்கே கொண்டு போய் என்ன பேசுகிறான்டா, அந்நிய தேவனுடைய நாமம் இருக்கக்கூடாது என்று அவன் விரும்புகிறான். விரும்பி அவன் என்ன பண்ணுகிறான்டா, தானியேலுக்கு ஒரு பெயரையும் மற்றும் 3 ஃப்ரெண்ட்ஸுக்கு 3 விதமான பெயர்களை நமக்கு தெரிஞ்சது அந்த 3 பேர் தான். தானியேலை மட்டும் விட்டுரும், ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு, அதனாலதான் நம்ம அதை சொல்றது இல்லை. மற்றபடி சாத்ராக் மேஷாக்லாம் ஈஸியா சொல்லிடலாம். ஆனா அந்த இந்த 4 பெயருமே விக்கிரகத்தினுடைய பெயர். அவன் நினைக்கிறான் என் ராஜ்யத்திற்குள்ளே அந்நிய தேவனுடைய நாமம் இருக்கக்கூடாது. அப்போ நாம எப்படி ரட்சிக்கப்படும், நாம் எப்படி கொண்டு வரப்படும், தேவனுடைய திட்டம் என்ன? திருப்புங்கள் ஏசாயா 4:3-4. ஏசாயா 4:3-4. அழுக்கை கழுவி, அதாவது பாவத்தினால் உண்டான அந்த அழுக்கை கழுவி
நியாயத்தின் ஆவினாலும் சுட்டெரிப்பின் ஆவினாலும் நீக்கிவிடும் போது பரிசுத்தன் என்று சொல்ல அங்கே பெயர் மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த விக்கிரகத்தின் அந்நிய தேவனுடைய பெயர் அவன் இருக்கக்கூடாது என்று பார்க்கிறான். ஆனால் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நாம் எத்தனை பேர் நம்முடைய பெயரில் அந்நிய தேவனுடைய பெயர் இருக்கிறதோ? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளை மாற்றினான். ஒரு உலகத்தான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், அழிந்து போகிற ராஜ்யம். ஒரு கல் உருண்டு வந்த போது 2:34 அந்த பாபிலோன் ராஜ்யம் அழிந்து போனது. அழிந்து போகிற ராஜ்யத்தில் உடையவன் அந்நிய தேவனுடைய பெயர் இருக்கக்கூடாது என்று பார்க்கிறான். யூதர்கள் எப்பவுமே தேவனுடைய நாமத்தை இணைத்துதான் தங்களுக்கு பேர் வைப்பார்கள். யாவே, அதனால்தான் சில பேர் முடியும் போது யா இருக்கும். அனனியா, அது யாவே தேவன். ஏல்னு இருக்கும், கேப்ரியேல் அப்படி இருக்கு இல்லையா? ஏல் என்றால் ஏல் எலியோன், தேவனை குறிக்கிறது. ஷாத்ராக் மீஷா அதெல்லாம் சொல்ற இல்லையா? அனனியா, இந்த யாவே ஏல்னு இருக்கும். எதெல்லாம் ஏல்னு முடியுதோ அது தேவனுடைய நாமத்தை குறிக்கிறது. அப்போ தேவனுடைய நாமம் அந்நிய காரியமாக அவன் எண்ணுகிறான். அழிந்து போகிற ராஜ்யத்தை உடையவன் எண்ணுகிறான். அந்நிய தேவனுடைய நாமம் என்னுடைய கிங்டம் குள்ள இருக்கக்கூடாது. அப்போ கர்த்தரால் மீட்டெடுக்கப்பட்டுடைய பிள்ளைகளுடைய பெயரிலே அந்நிய தேவனுடைய நாமம் காணப்படலாகுமோ? அதிலே ஒரு வைராக்கியம் கொள்ள வேண்டாம். நிலையான ராஜ்யத்திற்கென்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பெயர் மாத்திரமல்ல, நமக்கு தேவன் ஒரு புதிய நாமத்தை கொடுக்கிறார். அது என்ன நாமம்? பரிசுத்தன். சீயோனில் இருக்கிறவன் பரிசுத்தன், புதிய நாமம். அதுதான் நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட நாமம். புதிய நாமத்தையும் நான் அவனுக்கு கொடுக்கிறேன். பெயர் மாற்றப்படுகிறது. பாவி என்கிற அந்த நிலையிலிருந்து, அந்த நாமத்திலிருந்து நான் எப்படி மாற்றப்படுகிறேன்? பரிசுத்தவான். இன்னும் நான் பாவி அல்ல, நான் பரிசுத்தவான். பெயர் மூன்றாவது காரியம், பெயர் மாற்றப்படுகிற காரியம். ஏன் தேவன் பெயரை மாற்றுகிறார் தெரியுமா? யாக்கோபுடைய வாழ்க்கையில் இதுக்கு சரியான உதாரணம். யாக்கோபு என்பதற்கு என்ன அர்த்தம்? ஏசாவை போய் கேட்டா சொல்லுவான். என்ன சொல்லுவான்? தந்திரமா என்னை ஏமாற்றி. நம்ம என்ன சொல்றோமோ வேதத்தை அதெல்லாம் விட்டுலாம். ஏசா கிட்ட போயிட்டு யாக்கோபன் என்னப்பா அப்படின்னு கேட்டா சொல்லுவான், தந்திரமாய் ஏமாற்றுகிறவன். அப்போ தேவன் அவனை சந்தித்த பிற்பாடு முதல் விசில் சந்தித்தார். நாம் ஏற்கனவே தியானத்தை 28ஆம் அதிகாரம். அப்ப பேரை மாத்தல. யாப்போக்கரேண்டு வரும்போது உன் பேர் என்ன என்று கேட்கிறார். அவன் சொல்லுகிறான் யாக்கோபு. அப்ப அப்படியே விட்டுட்டாரா? சரி பரவாயில்ல, நீ உண்மையை சொல்லிட்டப்பான்னு விட்டுட்டாரா? நீ யாக்கோபு என்று எண்ணப்படாமல். ஏன் ஆண்டவர் பேரை மாத்தினாரு? தேவனோடும் மனிதரோடும் போராடு. என்னன்னா, நீ உன்னுடைய சரித்திரம் யாக்கோபே, இனி உன்னுடைய சரித்திரம் நீ ஏமாற்றினவன் என்கிற பெயரோடு நீ இருக்கக்கூடாது. என்னிடத்தில் வந்து விட்டாய் அல்லவா, நீ ஏமாற்றுகிறவன், இத்தனை பேரை நீ ஏமாற்றி இருக்கிறாய், அந்த சரித்திரத்தோடு நீ வரக்கூடாது. போராடி மேற்கொண்டவன். எது என்றாலும் நேராக தேவனிடத்திற்கு போவான். அங்கே தேவனிடத்தில் போராடி அவன் பெற்றுக்கொண்டான். அவன்தான் யாக்கோபு என்று வர வேண்டும். இப்ப நம்முடைய வாழ்க்கையை யோசித்துப்பார். நம்மை குறித்து சாட்சி கொடுக்கும் பொழுது, இவன் அங்க ஏமாத்தினவன், இங்க 3 பேரை ஏமாத்தினவன், அங்க ஒரு 10 பேரை அப்படி அல்ல நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. நான் பரிசுத்தர். எல்லாத்திற்கும் கீவேர்டு அதுதான். நான் பரிசுத்தர், எனக்கேற்ற பரிசுத்தம். தேவன் யாராவது ஏமாத்திருக்காரா? அப்ப நம்ம ஏமாத்தலாமா? எனக்கு ஏற்ற பரிசுத்தம். நீ யாக்கோபு என்று எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று எண்ணப்படுவாய். இனி நீ ஏமாற்றுகிறவன் அல்ல. உன் சரித்திரம் நீ அவனை ஏமாற்றினாய், இவனை ஏமாற்றினாய், அவனை வஞ்சித்தாய், இவனை வஞ்சித்தாய் என்று இருக்க கூடாது. தேவ ஜனம், பரிசுத்தத்திற்கென்று அழைக்கப்பட்ட ஜனம். நம்முடைய சரித்திரம் இப்படி இருக்க வேண்டும். அவன் போராடி மேற்கொள்ளுகிறவன். ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலும் அவன் மனிதனோடு போராட மாட்டான். ஒரு காரியம் அவனுக்கு வாழ்க்கையில சம்பவித்தால், பலமோ அல்லது வஞ்சிக்கப்பட்ட காரியங்களோ, எந்த குறைவுகளோ அல்லது சரீரத்தின் பலவீனமோ மனதின் பாரங்களோ, அவன் போராடுவான் தேவ சமூகத்தில் இருந்து.
இனி அவன் யாக்கோபு அல்ல, அவன் பேர் இஸ்ரவேல். ஏனென்றால் அவன் போராடி மேற்கொள்ளுகிறவன். ஹல்லேலூயா! எத்தனை பேர் இதை வாஞ்சிக்கிறோம்? ஆண்டவர், ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே இதற்கு முன் இப்படி நான் நடந்திருக்கலாம், அறிந்தோ அறியாமலோ பலரை நான் வஞ்சித்திருக்கலாம். இந்த காலவெளியில் நான் அறிக்கை செய்கிறேன், உமக்கேற்ற பரிசுத்தம் எனக்கு உண்டாகும்படி என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. இது வருஷத்தின் கடைசி, இந்த 2026 வருஷத்திற்குள் நான் பிரவேசிக்கும்படி என்னை ஆயத்தப்படுத்தும், என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. நான் எவைகளெல்லாம் அறிக்கை செய்ய வேண்டுமா அவைகளை அறிக்கை செய்து எனக்கு உணர்வைத்தாரும். நான் மறந்த காரியத்தை எனக்கு நினைப்பூட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம், நம்மை ஒப்பு கொடுக்கிற வேலை. நான்காவதாக ஒரு காரியம், தானியேல் 1:4 வாசிங்கள். போதும். இங்கே பார்க்கிறோம், அந்த தேசத்தினுடைய பாஷையை கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு அதிகாரியை நியமிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஒருவரை நியமித்திருக்கிறார். யாரை நியமித்திருக்கிறார்? 16:13 வாசிங்க. என்ன 16? ஜான், யோவான் 16:13 வாசி. அதுதான் வாசி. சத்திய ஆவியானவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழிநடத்துவார். இங்கே பார்க்கிறோம், நம்மளுக்கு பழமொழி தெரியும், அரசன் எவ்வழியோ ஜனங்களும் அவ்வழியே. ஒரு அரசன் எப்படி இருக்கிறானோ அப்படித்தான் அரசனுடைய செய்கை எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் ஜனங்கள். அரசன் அநேகரை வஞ்சித்து அநீதி செய்கிறானோ, ஜனங்களும் அந்த தேசத்தில் எப்படி இருப்பார்கள்? அப்படிதான் இருப்பார்கள், அவருடைய நடக்க. ஆனா நமக்கு ஒரு ராஜா உண்டு, நமக்கு ஒரு அரசர் உண்டு. அவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் 13:15 ஆண்டவரும் போதகருமாகிய நானே இவைகளை செய்ததுண்டானார், நீங்களும் இவைகளை செய்யும்படிக்கு உங்களுக்கு மாதிரி, ஒரு மாடல், ஒரு எக்ஸாம்பிளை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதனுடைய எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியின்படி வழி நடத்த. 16:3 வாசிங்கள். 16:3. ஆமென். இங்கே பார்க்கிறோம், அவர் போதிக்கிறார், அவர் நினைப்பூட்டுகிறார். பரிசுத்த ஆவியினுடைய வேலை என்ன? அவர் போதிக்கிறார், அவர் நினைப்பூட்டுகிறார் என்று பார்க்கிறோம். அவர் வழி நடத்துகிறார். இந்த 3 காரியமும் ஒருவருக்குள்ளே நடக்குமானால், அதாவது போதிப்பது, நினைப்பூட்டுகிறது, நடத்துகிற இந்த 3 காரியமும் ஒருவருக்குள்ளே, ஒரு தேவ பிள்ளைக்குள்ளே நடக்குமானால், தங்களை முழுவதும் ஆவியானுடைய கட்டுப்பாட்டிற்கு அவர்கள் விட்டு கொடுத்திருக்கிறார்கள் என்றார். ஆண்டவர், நீர் சொல்லும், நீர் எதை போதிக்கிறீரோ அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், எதை நினைப்பூட்டுகிறீரோ அதை நான் செய்கிறேன், எப்படி நடத்துகிறீரோ. ஒருவேளை நடக்குவதற்கு கடினமா இருக்கலாம். யோசேப்பையும் மரியாளையும் நடக்க சொல்லும் பொழுது அவள் நிறைமாத கர்ப்பிணி, கஷ்டமாக இருந்தது. ஆகிலும் அவர்கள் கீழ்ப்படிந்து நடந்து போகிறதை பார்க்கிறோம். எத்தனையோ மைல் தூரம் நடந்து நாசரேத்திலிருந்து பெத்லகேம் நடந்து வருகிறதை பார்க்கிறோம். அப்ப தேவன் நடத்துகிற வழியிலே நாம் நடக்கும் பொழுது நம்முடைய பாஷைகள் அங்கே மாறும், நாம் பேசுகிற பேச்சு மாறும். வசனத்தை வாசிக்க வாசிக்க ஆவியானவர் நமக்குள் இடைபட நான் எகிப்தில் பேசினோம் அல்லவா, ஒரு பேச்சு இருக்கிறது, அந்த பேச்சு நமக்குள்ள வராது, அந்த பாஷை நமக்குள்ளே வராது. 5வது 5ஆம் வசனத்தை வாசிங்கள். தானியேல் 1:5. ஆமா, இங்க பார்க்கிறோம். இதுல நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, அவர் எத்தனை வருஷம் போட்டிருக்கு? 3 வருஷம். அப்போ ஒரு நிலையற்ற ராஜ்யத்திற்குள்
ஒருவனை கொண்டு வருவதற்கு எத்தனை வருஷம் ட்ரைனிங் கொடுக்குறான்? 3 வருஷம். நாம் அறிந்திருக்கிறோம் லூக்கால இந்த 3 வருஷம் முக்கியமானது. லூக்கால பார்க்கிறோம் 13:7 பார்க்கிறோம். அதை ஒருத்தர் வாசிங்க. ம் 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 எத்தனை வருஷம்? 3 வருஷமாய் கனி கொடாதிருக்கிற ஒரு மரம். அங்கே பார்க்கிறோம் நிலையற்ற ராஜ்யத்திற்கு அவருடைய காரியங்கள், பாஷைகள் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து இவர்களை வளர்த்துடு என்று சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு கட்டளை என்ன? இவர்களை வளர்த்து விடு. அப்படின்னா அவங்க குழந்தையா? மோசேயை நாணல்ல வச்சு இந்த பிள்ளை எனக்காக வளர்த்துடுனா அது ஒரு இருக்கு. ஏன்னா அது சின்ன பிள்ளை வளரணும். இவனுங்கிற வாலிபன் தானே, 4 பேரும் வளர்த்துடு என்கிற வார்த்தை எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு என்ன தெரியுமா? அவனுடைய பேச்சு, நடை, உடை எல்லாமே எப்படி இருக்கணும்? அவன் எருசலேமனா யூதனா காணப்பட, அவன் பாபிலோனாய் காணப்பட வேண்டும். 100% அவனை மாற்று. அதற்கு கொடுக்கப்படுகிற கால அவகாசம் 3 வருஷம். அதாவது யூதர்கள் பேசுற பாஷை பேசக்கூடாது. எந்த பாஷை தான் பேசணும்? கல்தேயருடைய பாஷை தான் பேசணும், பாபிலோனின் பாஷை தான் பேசணும். அவனுடைய நடை, உடை எல்லாமே அங்கே மாற்றப்படுகிறது. 3 வருஷம் தான் அதற்கு டைம். நடை, உடை, பேச்சு எல்லாம் மாறும். அதற்கு முன்பாக அவர் யாருக்கு முன்பாக நிற்க வைக்கப்பட வேண்டும்? ராஜா டெஸ்ட் பண்ணுவார், எப்படி பேசுறான் டெஸ்ட் பண்ணுவார். அப்போ நிலையற்ற ராஜ்யத்திற்கு ஒருவனை தெரிந்தெடுத்து 3 வருஷத்திற்குள்ளே அவனுடைய பேச்சு, நடை, உடை மாறி அவன் மாற்றப்படுகிறான் என்றால் நாம் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகிறது? நம்முடைய பேச்சு, நடை, உடை மாறி இருக்கிறதோ? நம்முடைய சபை ஆரம்பித்து 30+, 30+, 95 ஆரம்பிச்சு இல்லையா? 30 வருடத்துக்கும் அதிகமாய் இன்னும் நாம் எப்படி பேசுகிறோம்? அந்த 3 வருஷம் ஒரு அத்தி மரம் கனி கொடுக்காமல் இருக்கு, அதை வெட்டி போடு என்று சொல்லுகிறான் தோட்டக்காரன். ஆனால் பரிந்து பேசப்படுகிறது, ஐயா இன்னும் 1 வருஷம் நாம் அழியாதிருப்பது நமக்காக ஒருவர் பரிந்து பேசிக்கொண்ட அவரவர் தங்கள் ரட்சிக்கப்பட்ட வருஷத்தை நீங்கள் கால்குலேஷன் பண்ணிப்பார். 3 வருஷத்திலே இவனுடைய பேச்சு, நடை, உடை எல்லாம் மாறிவிட்டது. யோசேப்பை அவனுடைய சகோதரர் காணும் பொழுது அவனை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன? அவன் இஸ்ரவேலனா இல்லை, எகிப்தியனாகவே மாறிட்டான், பார்வோனாக மாறிட்டான். மனசுல மட்டும் மாறல, ஆனா வெளியே பார்க்கும் பொழுது அவனுடைய ஹேர் ஸ்டைலு, அவனுடைய வஸ்திரம் எல்லாம் பட்ட எகிப்தியனாகவே அவன் மாறி. அதனால அவன் சகோதரனால கண்டுபிடிக்க முடியல. நம்மையும் அப்படிதான் தேவன் காண விரும்புகிறார். நீ உலகத்திலிருந்து நான் உன்னை பிரித்தெடுத்தேன் அல்லவா? உலகத்தின் ஒரு காரியமும் உன்னை கண்டவர்கள், இதற்கு முன் உன்னை கண்டவர்கள் உன்னில் வித்தியாசத்தை காண்கிறேன், நீ முன்பு போல இல்லை என்று சொல்ல வேண்டும். அல்லது உன்னோடு கைகோத்து அவர்களோடு பாவத்தோடு நடப்பதற்கு மறுபடியும் போவேன். ஆண்டவருடைய இருதயம் வேதனைப்படும். காரணம், நான் பரிசுத்தர், உன்னை வேறு பிரித்து எடுத்திருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, அந்த 5 கடைசி வாசிங்க. 1:5 கடைசி. ஆமா, அதன் முடிவிலே இப்படி மாற்றப்பட்டவர்களை, சரி மாத்தியாச்சா, 3 வருஷம் முடிஞ்சிச்சா, நீங்க போங்க அப்படின்னு விட்டுற மாட்டாங்க. நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு விட்டுற மாட்டாங்க. அவர் எங்க வரணும்? டெஸ்ட் இருக்குது அவங்களுக்கு. எக்ஸாம் நமக்கு பிள்ளைகளுக்கு வைக்கிறது போல, அது ஸ்கூல் ஆனாலும், காலேஜ் ஆனாலும், PhD ஆனாலும் ஒரு எக்ஸாம் உண்டு. ராஜாவுக்கு முன்பாக நிற்க வேண்டும். வாசிங்கள் ஒரு வசனத்தை, லூக்கா 21:36 ம் 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 போதும். எங்க நிக்கணுமா? நம்மை பரிசுத்தப்படுத்தி, நம்மை முன்குறித்து, நம்மளை அழைத்து, இத்தனை காரியங்களும் ஆண்டவர் செய்தது. மனுஷர் குமாரனுக்கு முன்பாக ஒரு நாளில் நாம் நிற்க வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷகுமாரனுக்கு நிற்க நீங்கள் பாத்திரவான்களா எண்ணப்படும்படிக்கு. அங்கே பார்க்கிறோம், பின் வரும் வசனம், நமக்கு சமயம் இல்லை, பின் வரும் வசனம் சொல்லப்பட்டு ராஜா அவர்களோடு பேசுகிறான். பேசும் பொழுது இந்த 4 பேரை தவிர மற்றவர்கள் எல்லாம், இந்த 4 பேர் என்ன பண்றாங்க? செலக்ட் பண்ணப்படுகிறார்கள், மற்றவர்கள் கைவிடப்படுவார். அப்ப திரளான கூட்டத்தோடு கர்த்தர் உங்களையும் என்னையும் நிற்க வைத்து அவர் பேசும் பொழுது உங்களை அறியேன் என்று சொல்வாரோ, அல்லது என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாரும் என்று சொல்வாரோ?
ஒரு கடைசியாக ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். உன்னை முன்குறித்து, உன்னை வேறு பிரித்து, உனக்கு உண்ட சகல பாதுகாப்பையும் கொடுத்து, உனக்கு கிருபை செய்து, இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும் என்று சொல்லி பிதாவின் வலது பாரசத்தில் குமாரனாகிய கிறிஸ்து உனக்கு பரிந்து பேசியிருந்தும் அவருக்கு முன்பாக நியாய தீர்ப்பின் நாளிலே நீ நிற்க பாத்திரவானாய் காணப்படாமல் நீ இன்னும் அசுத்தனாய் காணப்படுவேனால் அந்த மாபெரும் ஸ்லாக்கியத்தை நாம் இழந்து போவோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் பிரியமான கர்த்தருடைய ஜனமே, இந்த நாளிலும் இது நமக்கு கடைசி இன்னும் 2 நாள் தான் இருக்கு. நமக்கு 4 நாள்லாம் இல்லை, 29, 30 அவ்வளவுதான். 31ஆம் தேதி நம்ம இங்கே வந்துருவோம். 2 days, we have only 2 days more. இந்த 2 நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே இந்த வசனங்கள் எல்லாம், இந்த வசனம் மாத்திரமல்ல, இதற்கு முன் நாம் தியானித்தது எவைகள் எல்லாம் உங்களுக்கு நினைவில் இருக்கிறோம் அல்லது எவைகளை எழுதி வைத்திருக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரோடும் ஒவ்வொரு வசனத்தை கொண்டு இடைபடுவார். உங்களோடு இடைப்பட்ட வார்த்தைகளை கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து உங்களை ஆயத்தப்படுத்தி எவைகளெல்லாம் குறைவாய், எவைகளெல்லாம் பாவங்களாய் உணர்களோ அவைகளெல்லாம் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து உங்களை தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் தாமே உங்களை சுத்திகரித்து ஒரு புதிய மனதோடு, ஒரு குற்ற உணர்வோடு அல்ல, பாவம் எனக்கு மன்னிக்கப்பட்டது என்ற அந்த நிச்சயத்தோடு புதிய வருஷத்துக்குள்ளே நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பிரவேசிக்க பண்ணுவாராக. ஆமென். God bless.